நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ட்ரேடிங்ல ப்ராஃபிட் பண்ணணும்னா இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியம். எங்க ட்ரேட்ல என்ட்ராக போறோம்னு தெரியணும், எங்க ஸ்டாப் லாஸ்னு தெரியணும், எப்ப பொசிஷன் க்ளோஸ் பண்ணணும்னு தெரியணும். இதை டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணணும். இதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டா பண்ணோம் அப்படின்னா கன்சிஸ்டண்டா நம்மளால இந்த மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றது தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது சத்யன் ரங்கநாதன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஷேர்ஸ் சூஸ் பண்ணலாம், எப்ப என்டர் ஆகலாம் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதாது. ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி உங்களுக்கு தெரியலனா ப்ராஃபிட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதுக்காக தான் நம்ம சேனல்ல ட்ரேடிங் சைக்காலஜி பத்தி மார்க் டக்ளஸ் எழுதின ட்ரேடிங் இன் தி ஜோன் புக் கண்டென்ட் தமிழ்ல டீடைல்டா விளக்கி இருக்கோம். அது மட்டும் இல்ல, அவரோட முதல் புத்தகமான தி டிசிப்ளின்டு ட்ரேடர் புக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 புக்கோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. டெக்னிக்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பையரா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம் இருக்கு. நம்ம ஒரு ட்ரேட் என்டர் ஆயிட்டு ரொம்ப நேரம் மார்க்கெட்ல இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் உள்ள போறோமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்தா மட்டும்தான் பையரால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால பெர்ஃபெக்ட் என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போகணும். இந்த மணி ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும்தான் பொசிஷன் எடுக்கணும். அட் த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ பொசிஷன் எடுக்கக்கூடாது. இது ரெண்டும் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். நம்மோட என்ட்ரிய கேண்டில் பேஸ் பண்ணி டிசைட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேலான கேண்டில் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு பையரா நம்ம சீக்கிரம் உள்ள போயிட்டு வெளியே வரணும்னு இருக்கும்போது கேண்டில் ஐடென்டிஃபை பண்ணி உள்ள என்டர் ஆகிறது சாத்தியமே இல்லை. அப்ப இதை சாத்தியமாக்குறது எப்படின்றத சார்ட்ல போய் பார்க்கலாம். ஒரு பையர்ஸா நமக்கு 40க்கு மேல வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்கும்போது அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒரு என்ட்ரியோ எக்ஸிட்டோ பண்றது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ப்ராட் கிளாசிபிகேஷனா 3 டைப்ஸ்ல இந்த ஒட்டுமொத்த கேண்டில்ஸையும் நம்ம சுருக்கிடுறோம். என்ன அப்படின்னா, ஸ்மால் கேண்டில்ஸ், பிக் கேண்டில்ஸ் வித் நோ டைல்ஸ் ஆர் ஸ்மால் டைல், இன்னொன்று டோஜி ஆர் டைல்டு கேண்டில்ஸ். இது ஒரு பெரிய டஃப்பான விஷயம் இல்லை. ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் கஷ்டம். இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் அப்படின்னும் போது நம்ம பார்த்த உடனே விஷுவலா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்ப நம்ம இமீடியட்டா என்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும். இன்னமும் இந்த 3 கேண்டில்ஸை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். எப்படி நம்ம என்டர் ஆகலாம், எந்த டைம்ல இந்த கேண்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேண்டில்ஸ். இந்த ஸ்மால் கேண்டில்ஸ் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, மார்க்கெட்ல வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த சைடும் போறதுக்கான ஒரு பெரிய வால்யூம் மார்க்கெட்ல இல்ல. அதனால மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்மால் கேண்டில்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணும். இது எப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாக்க, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி சின்ன கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, இந்த கரண்ட் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆகுது, அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகுது. அதனால பையர்ஸா நம்ம இமீடியட்டா வெளியே வர்றது நல்லது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் நம்ம கொடுக்கறது தான் இந்த ஸ்மால் கேண்டில்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிக் கேண்டில்ஸ். இந்த பிக் கேண்டில் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்ல ஒரு பெரிய பிளேயர் உள்ள வந்துட்டாரு அப்படின்றத நமக்கு சொல்லும். ஒரு கேண்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்பவே முக்கியம். அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல கேண்டில்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்ட்ரி ஆர் எக்ஸிட் இருக்க போகுது. அதனால ஃபர்ஸ்டே நீங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட்ல ஸ்மால் கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் இருக்கு. சடனா ஒரு பெரிய கேண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய பிளேயர் உள்ள வந்துட்டாரு அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம இந்த கேண்டில்லே உள்ள போனோம் அப்படின்னாக்கா இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம பயப்படாம உள்ள இருக்கலாம். எப்ப நம்ம இதுல இருந்து வெளியே வரலாம் அப்படின்னா, இந்த முன்னாடி போற கிரீன் கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் எப்ப இந்த லோவை டச் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அது வரைக்கும் நம்ம தாராளமா இதுக்குள்ள இருக்கலாம். அதே போல இன்னொரு இடத்துல எங்க இந்த பிக் கேண்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு பிக் கேண்டில் வருது அப்படின்னா, இது
ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற இண்டிகேஷன் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த ட்ரெண்ட் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வேகமா போய் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்றாங்க அப்படின்றது தான் அர்த்தம். அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட கொஞ்சம் மேல போனா கூட இமிடியேட்டா நீங்க என்டர் ஆக கூடாது. அதுக்கு அடுத்தடுத்த கேண்டில்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம என்டர் ஆகணும். ஸோ பிக் கேண்டில் வந்து ரெண்டு இடத்துல நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஒன்னு சப்போர்ட்ல ஒரு பிக் கேண்டில் வந்தது அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்ல கிரீன் பிக் கேண்டில் வந்தது அப்படின்னா அது ட்ரெண்ட் முடியறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடலாம். அதே போல எப்ப வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட் குயிக் மூவ்மெண்ட் இருக்கோ அப்ப நம்ம ஈஸியா என்டர் ஆயிட்டு வெளியே வந்துடலாம், குயிக் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு. இதுக்கு தான் இந்த பிக் கேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டோஜி அண்ட் லாங் டெயில் கேண்டில்ஸ். இந்த டோஜி கேண்டில்ஸ் அப்படின்றது வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூம் உள்ள கேண்டில், பட் இன்டிசிசிவ். என்னன்னாக்கா ஒரு லாங் டெயில் ரெண்டு சைடுமே இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு சிச்சுவேஷன். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்குது. தோ இது வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணாலும் இது வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டில். ஏன்னா ரெண்டு சைடுமே லாங் டெயில் இருக்கு. அதனால இதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி ஆக முடியாது. அப்ப எங்க நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா இந்த ஹையவோ லோவோ யார் பிரேக் பண்றாங்களோ அவங்க இந்த கேம்ல விக்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த லோவை வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ணும்போது செல்லர்ஸ் இந்த மூவ்ல வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணி மேல போயிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பையர்ஸ் விக்டரி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம அப் ட்ரெண்ட் போலாம். இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணனால செல்லர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதனால மார்க்கெட் கீழே போகுது. ஸோ இந்த இன்டிசிசிவ் கேண்டில்ல நம்ம ஹையவோ லோவோ எப்ப பிரேக் பண்றாங்களோ அப்பதான் நம்ம என்டர் ஆகணும். இதுக்கு ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி இந்த இன்டிசிசிவ் கேண்டில் மேட்டர் கிடையாது. இதோட ஹை அண்ட் லோ பிரேக் பண்ணும்போது தான் நம்மளோட என்ட்ரியா இருக்கணும். அதுக்கு இந்த இன்டிசிசிவ் கேண்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் லாங் டெயில்டு கேண்டில்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு, மேல போறாங்க, போன உடனே இந்த இடத்துல வந்து ஒரு லாங் டெயில் வந்து அப் சைட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் மேல போக ட்ரை பண்றாங்க, ஆனா ரிஜெக்ட் ஆகி கீழே வராங்க. கீழே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல செல்லர் டாமினன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு மேல மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சோ இந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்க. இந்த இடத்துலயும் நீங்க இமிடியேட்டா உள்ள என்டர் ஆக வேண்டாம். இதுல ரெண்டு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். இது வந்து ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ரெசிஸ்டன்ஸ்ல ஃபார்ம் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தாராளமா என்டர் ஆகலாம் உள்ள. சோ இப்ப நமக்கு என்ட்ரி எப்படி ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அப்ப எது வரைக்கும் நம்ம டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெண்ட்ல ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அடுத்தது ரெட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ரெட் வந்து சப்போஸ் இந்த கிரீனோட லோவை டச் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாக்கா இந்த கிரீனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ண வேண்டாம். அப்படி பார்த்தோம்னா நம்ம இங்க ஆரம்பிக்கிற இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு எங்க க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகுது. அதே போல ஸ்டாப் லாஸ் எங்க போடணும் அப்படின்னா நம்ம எந்த கேண்டில் என்டர் ஆகுறோமோ அதுக்கு முன்னாடி கேண்டில், அதாவது இந்த பிக் கேண்டிலோட லோவை வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வெளியே வந்துடுறது நல்லது, மார்க்கெட் கூட ஃபைட் பண்ணாம. ஸோ இங்க வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்க போகணும் தெரியும், என்ட்ரி எப்படி ஆகணும்னு தெரியும், டார்கெட் எப்படி நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்றது தெரியும். இந்த மூணும் தெரிஞ்சுட்டு நீங்க முதல்ல சார்ட் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் எழுதுங்க. எந்த டைம்ல நீங்க என்டர் ஆக போறீங்க எப்படின்றத ஒரு ரூல்ஸ் எழுதுங்க. எழுதிட்டு அதை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் 4th பாயிண்ட். நம்ம அதை டிசிப்ளின்டா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். இதுக்காக இப்ப நம்ம சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம ஆக்சுவலி ஒரு இண்டிகேட்டர் டெவலப் பண்ணிருக்கோம். இன்னும் அது கம்ப்ளீட் ஆகல, டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்குது. பாத்தீங்கன்னா மேஜிக் சிக்னல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் 80% கிட்ட வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு, ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. பட் ஆனா இன்னும் இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போதைக்கு டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னாக்க இந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். நன்றி.